ஹாய், இப்போ நம்ம தட்டைப்பயிறு சாப்பாடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. அதே டம்ளரில் 1/2 டம்ளர் தட்டைப்பயிறு எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு எண்ணெய், கடுகு, ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், 2 குட்டி தக்காளியை கட் பண்ணியிருக்கேங்க. வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இப்போது பூண்டு, இஞ்சி, 2 வரமிளகாய், மல்லித்தலை, சோம்பு, பட்டை இதை நம்ம தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போது நல்லா குக்கர் அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கலாம். குக்கர் சூடான உடனே தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வணக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரையிலும் வணங்கணும். வெங்காயம் வணங்குறதுல தான் சாப்பாட்டோட டேஸ்ட்டே இருக்குங்க. வெங்காயம் நல்லா வணங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க, 1 டீஸ்பூன். இதுவும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது தக்காளியும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். தக்காளி வணங்குறதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டால் தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வணங்கிடும். அதுக்காக தான் நம்ம உப்பு போடுறோம். தக்காளியோட தோல் நல்லா சுருண்டு இந்த அளவுக்கு வர வரையிலும் நல்லா வணங்கிக்கணுங்க. தக்காளி வணங்கின உடனே நம்ம வேக வச்சுருந்த தட்டைப்பயிரை எடுத்து போட்டுக்கலாம். தண்ணியை வடிச்சிடணுங்க, வடிச்சிட்டு தான் போடணும். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது சிக்கன் மசாலாவும் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். இப்போது தட்டைப்பயிறு வேக வச்சுருந்த தண்ணி 1 டம்ளர் வந்திருக்குதுங்க எனக்கு. அந்த தண்ணியும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி, 1/2 டம்ளர் தட்டைப்பயிறு, மொத்தம் 1/2 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி நான் ஊற்றிருக்கேங்க. தட்டைப்பயிறு வேக வச்சு போட்டால் குழையாதான்னு கேட்காதீங்க. இது கூட 1 டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். குழையாதுங்க, நல்லாயிருக்கும். தட்டைப்பயிறு வேக வைக்காமல் போட்டோம்னா நறுக்குன்னு ஒரு மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ நல்லா கொதி வரட்டும். கொதித்து வந்த உடனே அரிசியை போட்டுக்கலாங்க. தண்ணியை வடிச்சிட்டு அரிசியை போட்டுக்கலாம். இப்போது நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ உப்பு பார்த்துட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டுக்கலாம். வெயிட் போட்டாச்சுங்க. ஒரு 3 விசில் வர வரையிலும் வெயிட் பண்ணுவோம். 3 விசில் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. நல்லா மணமாக உதிரியாக எப்படி வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நல்லா பிரியாணி டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் சூப்பராக இருக்குங்க. நல்லா மணமாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் செஞ்சு பாருங்கள். ஓகே, மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.